இன்று நாம் மருத்துவ வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கும் ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் உலகின் முதல் குழந்தை மெக்சிகோவில் பிறந்துள்ளது என்ற செய்தி அறிவியல் உலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இது எப்படி நிகழ்ந்தது? எந்த மருத்துவ முறையில் ஏஐ பயன்படுத்தப்பட்டது? மெக்சிகோவில் நடந்த இந்த அதிசயம் உலக அளவில் இனப்பெருக்க மருத்துவத்தில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு இன்று பல்வேறு துறைகளில் வியக்கத்தக்க முன்னேற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. மருத்துவம், குறிப்பாக இனப்பெருக்க மருத்துவம், இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய உயரங்களை தொட்டுள்ளது. கருத்தரித்தல் முதல் கருப்பை பொருத்துதல் வரை பல்வேறு நிலைகளில் செயற்கை நுண்ணறிவின் துல்லியம் மற்றும் செயல்திறன் மருத்துவ நிபுணர்களுக்கு உதவி வருகிறது. அந்த வகையில் மெக்சிகோவில் ஏஐ உதவியுடன் ஒரு குழந்தை பிறந்தது இந்த துறையில் ஒரு புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மெக்சிகோவில் உள்ள ஹோப் என்ற கருத்தரிப்பு மையத்தில்தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க குழந்தை பிறந்துள்ளது. இங்கு ICSI, அதாவது இன்ட்ராசிப்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் எனப்படும் IVF முறையின் ஒரு மேம்பட்ட வடிவத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. ICSI முறையில் ஒரு விந்தணு நேரடியாக முட்டைக்குள் செலுத்தப்பட்டு கருத்தரிப்பு செய்யப்பட்டது. இந்த செயல்முறையை ஏஐ தொழில்நுட்பம் துல்லியமாகவும் தானியங்கி முறையிலும் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக ICSI செயல்முறையை உயர் பயிற்சி பெற்ற கருவியல் நிபுணர்கள் கைகளால் மேற்கொள்வார்கள். ஆனால் மெக்சிகோவில் பயன்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு அமைப்பு ICSI செயல்முறையின் 23 நுணுக்கமான நிலைகளை தானாகவே கையாளும் திறன் கொண்டது. இதில் ஆரோக்கியமான விந்தணுவை தேர்ந்தெடுப்பது முதல் அவை லேசர் மூலம் அசைவிழக்க செய்து முட்டைக்குள் துல்லியமாக செலுத்துவது வரை அனைத்து கட்டங்களும் இந்த செயற்கை நுண்ணறிவின் கட்டுப்பாட்டின் கீழ் நடைபெற்றது. மேலும் இந்த அமைப்பு நியூயார்க் மற்றும் மெக்சிகோவில் உள்ள நிபுணர்களால் தொலைதூரத்தில் இருந்து கண்காணிக்கப்பட்டது. கைகளால் செய்யப்படும் ICSI முறையில் நிபுணர்களின் திறமை மற்றும் நேரத்தை பொறுத்து மாறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் ஏஐ அடிப்படையிலான தானியங்கி முறை இந்த மாறுபாடுகளை குறைத்து நிலையான மற்றும் துல்லியமான முடிவுகளை வழங்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். லேசர் மூலம் விந்தணுவை அசைவிழக்க செய்வதிலும் அதை முட்டைக்குள் செலுத்துவதிலும் ஏஐ மனிதர்களை விட அதிக துல்லியத்தை காட்டுகிறது என்று இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் தற்போது மெக்சிகோவில் செயற்கை நுண்ணறிவு மூலம் பிறந்த இந்த குழந்தை ஒரு 40 வயது பெண்ணுக்கு நன்கொடையாளர் முட்டைகள் மூலம் பிறந்துள்ளது. இதற்கு முன்பு அவர் IVF முறையில் தோல்வியடைந்துள்ளார். இந்த முறை ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் 5 முட்டைகள் கருத்தரிக்க செய்யப்பட்டன. அதில் 4 வெற்றிகரமாக கருவாகி மேலும் ஒரு உயர்தர கரு பின்னர் கருப்பையில் பொருத்தப்பட்டு ஆரோக்கியமான குழந்தையாக தற்போது பிறந்துள்ளது. இந்த வெற்றி ஏஐ தொழில்நுட்பம் குழந்தையின்மை சிகிச்சையில் ஒரு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த ஏஐ அடிப்படையிலான தானியங்கி IVF முறை எதிர்காலத்தில் கருத்தரிப்பு சிகிச்சையின் செலவுகளை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனித உழைப்பை குறைப்பதன் மூலமும் செயல்முறையை தரப்படுத்துவதன் மூலமும் அதிக எண்ணிக்கையிலான தம்பதிகளுக்கு இந்த சிகிச்சை கிடைக்க செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கருவியல் நிபுணர்களுக்கு பதிலாக இருக்காது. மாறாக இது அவர்களின் திறமையை மேம்படுத்தும் ஒரு கருவியாக செயல்படும். துல்லியமான மற்றும் தானியங்கி முறைகளை வழங்குவதன் மூலம் நிபுணர்கள் அதிக சிக்கலான மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சை திட்டங்களில் கவனம் செலுத்த முடியும். இது மனித திறமைக்கும் இயந்திர துல்லியத்திற்கும் இடையிலான ஒரு கூட்டு முயற்சி. மேலும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கருவின் ஆரோக்கியத்தை பல வழிகளில் மேம்படுத்த உதவுகிறது. இது கருவின் மரபணு அமைப்பு, வளர்ச்சி வேகம் மற்றும் உயிர் வேதியியல் காரணிகளை துல்லியமாக ஆய்வு செய்து ஆரோக்கியமான மற்றும் வெற்றிகரமாக வளர்க்கக்கூடிய கருவை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. மேலும் கருவை கருப்பையில் பொறுத்த உகந்த இடத்தையும் நேரத்தையும் கணிப்பதன் மூலம் கரு பதிந்து வளரும் வாய்ப்பை இந்த தொழில்நுட்பம் அதிகரிக்கிறது. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு இனப்பெருக்க மருத்துவத்தில் ஒரு முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏஐ மூலம் விந்தணு மற்றும் முட்டைகளின் தரத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்களும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.